நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. தவகாலம் 5ஆம் ஞாயிறு. இன்று நம்முடைய சகோதர பாசம் நம்மில் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு உயிர்ப்பித்தது லாசரை மட்டுமல்ல, நம்பிக்கை இல்லாமல் இருந்த தன் சீடர்களையும் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. இயேசு அவர்களை எவ்வாறு நம்பிக்கை கொள்ள வைப்பது என்று சிந்திக்க வேண்டும். இத்தகைய சூழ்நிலையில்தான் லாசரின் இழப்பு ஒரு வாய்ப்பாக இயேசுவுக்கு அமைந்தது. எனவேதான் அங்கு இல்லாமல் போனது பற்றி உங்கள் பொருட்டே மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனெனில் நீங்கள் என்னை நம்புவதற்கு இதுவே ஒரு வாய்ப்பாக அமைந்தது என்று கூறுகிறார். உணவு இல்லாமல் 2 நாட்கள் தாக்குப்பிடிக்கலாம், ஏன் காற்று இல்லாமல் கூட சில நிமிடங்கள் தாக்குப்பிடிக்கலாம். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் வாழவே முடியாது. இறைவன் நமக்கு அளித்த ஒரே பலம் நம்பிக்கை. நம் வாழ்வில் நம்பிக்கை இழக்காமல் இருக்க வர வேண்டி திருப்பலியில் கொண்டாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவனும் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, உம் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மையே கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறிச் செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முறை. இஸ்ரேல் மக்கள் இறைவனின் கட்டளையை மீறியதன் காரணமாக அடிமையாக்கப்பட்டது. ஒட்டுமொத்த இனமுமே மற்றொரு நாட்டில் அடிமையாக்கப்பட்டது. உங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து வெளிக்கொண்டிருக்கிறேன். அப்போதுதான் ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர்ப்பீர்கள். என் வார்த்தைகளை 2ஆம் வாசகத்தில் என்ற வார்த்தைகள் இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. இவ்வாசகத்திற்கு கவனம் செய்திருக்கும். முதல் வாசகம். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறைத்திரு வசனங்கள் 12 முதல் 14 வரை. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நான் இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Oh
முன்னியல்புக்கு ஏற்ற போல் வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்க முடியாது என்றும், பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாகும். நாம் செய்யும் ஒவ்வொரு பாவத்திற்கும் கிடைக்கும் கூலி சாவு என்றும் கூறுகிறார் திருத்தூதர் பவுல். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகிற்கு வந்ததே நம்முடைய பாவங்களில் இருந்து விடுதலைக்காகவே என்று எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு கவனம் செய்திருப்போம். இரண்டாம் வாசகம். இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருக்கிறார். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 8 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோ அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்களுடன் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராயிருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிக்கொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உம் நண்பன் நோயுற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். அவர் இதை கேட்டு, இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான், இதனால் மானிட மகனும் மாட்சி பெறுவார் என்றார். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். லாசர் நோயுற்றிருந்ததை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் அவர் தங்கியிருந்தார். பின்னர் தம் சீடரிடம், மீண்டும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று கூறினார். இயேசு அங்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார்.
மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இயேசு உள்ளம் குமுறி கலங்கி அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அதை கண்ட யூதர்கள், பாருங்கள், லாசர் மேல் இவருக்கு எத்துணை அன்பு என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் அவர்களுள் சிலர், பார்வையற்றவருக்கு பார்வையளித்த இவரை சாகாமல் இருக்க செய்ய இயலவில்லையா என்று கேட்டனர். இயேசு மீண்டும் உள்ளம் குமுறியவராய் கல்லறைக்கு அருகில் சென்றார். அது ஒரு குகை. அதை ஒரு கல் மூடியிருந்தது. கல்லை அகற்றி விடுங்கள் என்றார். இயேசு இறந்து போனவரின் சகோதரியான மார்த்தா அவரிடம், ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று, நாற்றமடைக்குமே என்றார். இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சிமையை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார். அப்போது அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அண்ணாந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவிசாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று கூறினார். இவ்வாறு சொன்னபின் இயேசு உரத்த குரலில், லாசரே, வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். அவருடைய கால்களும் கைகளும் துணியால் சுற்றப்பட்டிருந்தன. முகத்தில் துணி சுற்றப்பட்டிருந்தது. கட்டுகளை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று இயேசு அவர்களிடம் கூறினார். மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியை கவனிச்சிங்களா? இயேசுவிடம் வந்து சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? முதல்ல என்ன சொன்னாங்க? ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க? லாசர் நோயுற்று இருக்கிறான். லாசர் என்ன செஞ்சிருக்கிறான்? நோயுற்று இருக்கிறான். இதை கேட்ட உடனே இயேசு ஒன்று சொன்னார். அது என்ன வார்த்தை? என்ன சென்டென்ஸ் அது? சொல்லுங்களேன் சத்தமா. அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான்னு இயேசுகிட்ட வந்து சொல்றாங்க. இயேசு எடுத்தோடனே ஒரு வார்த்தை சொல்றார், சென்டென்ஸ் சொல்றாரு. என்ன சொல்றாரு? எது? சத்தமா நீ மட்டும் சொல்லு. இந்நோய் சாவில் போய் முடியாது அப்படிங்கிறார். இந்நோய் சாவில் போய் முடியாது அப்படின்னார். சொன்னாரா? சொல்லலையா? ஆனால் லாசர் செத்தானா இல்லையா? இறந்தானா இல்லையா? இறந்தான். அப்புறம் தகவல் வருது, அவன் ஏற்கனவே இறந்து எத்தனை நாள் ஆயிடுச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. அப்போ இயேசு சொல்கிறாரு, இந்நோய் சாவில் போய் முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே சொல்கிறாங்க, அவன் ஏற்கனவே அவன் அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிற்று அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்நோய் சாவில் போய் முடிஞ்சிருச்சு. அப்போ இயேசுவனுடைய வார்த்தை என்னாச்சு?
பொய்த்து போய்விட்டது, தோற்று போய்விட்டது அப்படின்னு நாம் நினைப்போம். அப்படிதானே? அப்படின்னு நாம் நினைப்போம். இப்போ தான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். சாவுன்னா என்ன? சாவுன்னா என்ன? அங்கே தான் ஒரு வித்தியாசமே இருக்குது. இயேசுனுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை எதுவுமே வாழ்வு கொடுக்காம போகாது, அர்த்தம் கொடுக்காம போகாது, சாகாது அந்த வார்த்தை ஒருபோதும். ஆனால் இங்கே நமக்கு தோடுது, இந்நோய் சாவில் முடியாது. ஆனால் அவன் செத்து போயிடுறான். இயேசு சொன்னார், நடக்கலையே, பழிக்கலையே அப்படின்னு நம்ம நம்புவோம். ஆனால் சாவு என்றால் என்ன? இயேசுவை பொறுத்தவரை ஆழ்ந்த தூக்கம். சாவுன்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். சாவுன்னா என்னது? ஒரு ஆன்மா மோட்சத்துக்கு போனால் அது வாழ்வு, மறுவாழ்வு. நரகத்துக்கு போகும்போது தான் அது என்ன ஆகுது? அது என்ன ஆகுது? சாகுது. அது சாகுது. ஆக சாவு என்பது மறு உலகிற்கு போயிடுச்சு அப்படின்னாக்க அது சாவு அல்ல, அது இன்னொரு வாழ்வு. உயிர்ப்பு என்கிற மறு வாழ்வு, நிலை வாழ்வு. எனவே சாவு எதில் போய் முடியும்னா நரகத்துக்கு போகிறான்ல ஒருத்தன் அல்லது ஒருத்தி. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரியாக இருக்கலாம், ஏற்ற வீட்டுக்காரியாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் நரகத்துக்கு போகிறாங்கல்ல. நம்ம அதுதானே வேண்டிக்கிறோம். சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நரகத்துக்கு போகணும், நம்ம மட்டும் மோட்சத்துக்கு போகணும்னு வேண்டிக்கிறோம். அந்த சாவு என்பது என்னன்னா, ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா அது நரகத்தில் போய் அவங்க வாழ்வு அழிந்து விட்டது என்றால் அதுதான் சாவு. அதைத்தான் ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறார். அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற பொழுது லாசர் செத்தானா இல்லையா? இறந்தானா இல்லையா? இல்லை. அதைத்தான் இயேசு தொடக்கத்திலே குறிப்பிடுகிறார். இந்நோய் சாவில் போய் முடியாது. 4 நாள் ஆயிருச்சு. கிட்ட போனால் என்ன வரும்? என்ன வரும்? நாற்றம் அடிக்குமே, நாற்றம் அடிக்குமே. நான் ஒரு சில சமயங்களிலே மறைவுரையில் சொல்லியிருக்கிறேன். நான் கத்தீட்ரலில் சின்ன ஃபாதராக இருக்கும்போது நம்ம மறை மாவட்டத்தில் டைட்டஸ்னு ஒரு ஃபாதர் இருந்தார். டைட்டஸ் அப்படின்னு ஒரு ஃபாதர் விஜிஆர்லாம் இருந்தார். இப்போ இறந்துட்டார் அவர். அவங்க அப்பா இறந்தார். கல்ற திருவிழாவுக்கு முதல் நாள் அவங்க அப்பா இறந்துட்டார். அவங்க அப்பா இறக்குறதுக்கு 17 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா இறந்துட்டாங்க. கல்ற பிரச்சனை. அங்கே என்ன பிரச்சனை? இடம் இல்லை கல்றையில். ஏன்னா இந்த பக்கம் பார்த்தா குருக்கள் அடக்கம் செய்யப்படுகின்ற இடம். இங்கே ஏற்கனவே மக்கள் நிறைய பேர் அடக்கம் பண்ணிட்டாங்க. அதனால் புதிதாக பொது நிலையினரை அங்கே அடக்கம் பண்ணுவதற்கு அனுமதி இல்லை என்று ஆயர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அப்போ என்ன செய்கிறது என்று பார்க்கும்போது அவங்க அம்மாவுடைய கல்லறையை தோண்டிட்டு அவங்க அம்மாவுக்கு மேலே அவங்க அப்பாவை வைத்து அடக்கம் பண்ணலாம் என்று தீர்மானம் நிறைவேற்றி அந்த அம்மாவுடைய கல்லறையை தோன்றாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அடக்கம் பண்ணது? 17 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு புதுமை நடந்துச்சு. தோன்றுனா அவங்கள அடக்கம் பண்ணனைக்கு வச்சாங்கள்ல, அந்த உடம்பு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அழுகலை கொள்ளலை. ஒரு அம்மா படுத்து தூங்கின மாதிரியே இருந்துச்சு. கொஞ்சம் கூட அந்த உடல் சிதையவில்லை. அந்த புடவை அவங்க சுற்றி அவங்கள புதைச்சிருந்தாங்களே அது அப்படியே இருந்தது. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நான் பார்த்தேன். இது அவருடைய விசுவாசமான வாழ்வாக இருக்கலாம், ஒருவேளை கடவுளுடைய அருளாக இருக்கலாம். இதை நான் என் கண் கூடாக பார்த்தேன். அது போன்று அங்கே நாற்றமுள்ள ஒன்றும் இல்லை. இதே 17 வருஷம்னா அங்கே எலும்பு கூட கிடைக்கிறது அபூர்வம். ஆனால் நேற்று இறந்தவரை இன்று அடக்கம் செய்தால் எப்படி இருக்குமோ அதே போன்று ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அவங்க அம்மாவுடைய உடம்பு. அந்த சமயத்தில் நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. இது தஞ்சை கத்தீட்ரலில் மறைமாவட்ட பேராலய கல்லறை தோட்டத்திலே. இங்கே 4 நாள் ஆகிவிட்டது என்று சொன்ன நாற்றம் அடிக்குமே என்று சொன்ன உடனே அவருக்கு என் வார்த்தையில் நம்பிக்கை இல்லையா? அவருக்கு கோபம் வருது. இருந்தாலும் அது ஒரு குகை. அந்த கல்லறைக்கு நான் போயிருக்கிறேன். அது ஒரு குகை. வெளிநாட்டிலலாம் வந்து கல்லறை மண்ணில் நம்ம தோண்டி புதைக்கிறோம், அப்படி இல்லை. அங்கே குகையை வெட்டி உள்ள கல்லில் உள்ள அந்த இதை வச்சு பாடியை வச்சு வெளியில் ஒரு கல்லை வச்சு பூசிடுவாங்க. அப்படி தான் அங்கே வெளிநாட்டில். அதே போன்று தான் இருந்தது. ஆனால் இயேசு இறந்த லாசருக்கு உயிர் கொடுக்கிறார். அவர் உயிரோடு எழுந்து வருகிறார். இதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். இந்த சாவு, இந்த நோய் சாவில் போய் முடியாது என்று. எனவே இயேசுவனுடைய வார்த்தை ஒருபோதும் விவிலியத்திலே அவர் பேசிய வார்த்தை பொய்த்தது கிடையாது என்பதை நாம் நம்ப வேண்டும். இன்றைய முதல் வாசகம் அதைத்தான் சொல்லுகிறது. முதல் வாசகம் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம். என்னென்ன கல்லறையில் போய் உங்களை நான் தூக்கிவேன், மக்களே இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன், உங்களை உங்கள் கல்லறையினின்று மேலே கொண்டு வருவேன்,
உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உயிர்ப்பை பற்றி சொல்வதற்காகத்தான் இவ்வாறு நமக்கு ஆண்டவர் கூறுகிறார், தந்தையாம் இறைவன் கூறுகிறார். எனவே இதை பற்றி ஏன் தவக்காலத்தினுடைய இந்த 5வது ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய தாய் திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இயேசு இறக்கப் போகிறார், அவர் உயிர் பெற்று எழப்போகிறார். அவர் எதற்காக உயிர் பெற்று எழப்போகிறார்? நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மையும் உயிர்க்கச் செய்து ஆண்டவரிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக என்ற நற்செய்தியைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன. எனவே நம்முடைய ஒரு ஆழமான விசுவாசம் என்னவென்றால், ஏன் நம்மை உடலோடு இறந்த பிறகு புதைக்கிறார்கள் என்றால், மீண்டும் நமக்கு மறுவாழ்வு உண்டு. உடலோடும் ஆன்மாவோடும் நம்மை உயிர்க்கச் செய்யக்கூடிய வல்லமை உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. எனவே நாமும் தந்தையின் வலப்பக்கத்திலே அமர்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அந்த ஆற்றல் இயேசுவிடம் இருக்கிறது என்ற அடிப்படை விசுவாசத்தில்தான் நாம் புதைக்கப்படுகிறோம். எனவே அந்த ஆண்டவரோடு, தந்தையாம் இறைவனோடு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உயிர்த்து. அதே உயிர்ப்பை நமக்கும் பரிசாக கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். எனவே நாம் இதற்காக நம்மை தயார்படுத்த வேண்டும். நம்முடைய பாவங்களை நாம் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து அதற்கான மன்னிப்பை பெற்று தூயவர்களாக வாழ வேண்டும். அதே போன்று மற்றவர்களுடைய துன்பத்துக்கோ அவர்களுடைய துயரத்திற்கோ வேதனைக்கோ நாம் காரணமாக இருக்கக்கூடாது. எனவே மற்றவர்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நமக்கும் விண்ணகத்திலே ஒரு இடம் இருக்கும். ஆக நாம் வாழ்கின்ற இந்த காலத்திலே மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்துவோம். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை எல்லாம் மன்றாட்டுக்களாக எடுத்துரைப்போம். என்று உம் திருமகன் வழியாக கூறிய என் இறைவா, உம் மந்தையின் ஆடுகளாகிய எங்களை பேணி வளர்ப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள் மற்றும் துறவியர் ஆகிய அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு நீரே ஆசி வழங்கி அவர்களுக்கு தேவையான ஆற்றலையும் வலிமையும் தந்தரட வேண்டும் என மன்றாடுகிறோம். வழிநடத்தும் நாயகனே என் இறைவா,
உம் மக்களாகிய எங்களை அரசியல் வழியில் வழிநடத்த உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் தங்கள் பணிகளை திறம்பட செய்து மக்களை நல்ல முறையில் வழிநடத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இறந்த லாசரை உம் திருமகன் வழியாக உயிர்ப்பித்து உம் வல்லமையை வெளிப்படுத்திய என் இறைவா, இன்றைய உலகில் பல்வேறுபட்ட மக்கள் நோயினால் அவதிப்படுகின்றனர். அவர்களுக்கு நீரே ஆசி வழங்கி நோய்களிலிருந்து விடுதலை அளித்து அவர்களது வாழ்க்கையில் உயர்வை தந்திட வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்ள திருத்தூதர் பவுல் வழியாக அழைப்பு விடுக்கும் என் இறைவா, இன்றைய வாசகத்தில் கேட்டது போல யூதர்கள் பரிசேயர்கள் பார்வையில்லாத நபர் அதே நிலையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். ஆனால் நாங்கள் இன்று முதல் அகப்பார்வை கொண்டு வாழ ஆற்றல் தர வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடம் பலவுமாக இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவானில் வாழ்த்து பெறுவீராக. இயல்பு வல்லன்மையில் நாம் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வடைக்கும் அப்பமாக மாறும். இறைவன் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவானில் வாழ்த்து பெறுவீராக. இது வல்லன்மையில் நாம் திரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயனுமான திரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவனுக்கு வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை, தாழ்மையான மனமும் உள்ள குணங்களை ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்னும் திருமணம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்தவ நம்பிக்கையின் படிப்பினையால் நீ நிரப்பியுள்ள உமடியார்களுக்கும் எங்களுக்கும் செவிசாய்த்தருளும். இப்பலியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம்
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் மெய்யான மனிதராகிய அவர் தம் நண்பர் லாசருக்காக கண்ணீர் விட்டு அழுதார். என்றும் உள்ள கடவுளாகிய அவர் லாசரை கல்லறையினின்று உயிர் பெற்று எழச் செய்தார். அவரே மனித இனத்தின் மேல் இரக்கம் கொண்டு தூய மறை நிகழ்வுகளால் எங்களை புதிய வாழ்வுக்கு இட்டு சென்றார். அவர் வழியாக மாண்புக்கு உரிய உம்மை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மக்களிக்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உம்மை இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக
கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்.
கிறிஸ்துவின் திருவுடல், 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 திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்றும் விளங்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.